நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படங்கள் எடுக்கும்போது அதிக லைட்டிங் வந்துருச்சுன்னா ப்ளீச் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அந்த மாதிரி ப்ளீச் அதிகமாக இருக்கக்கூடிய படங்களை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். சாம்பிளுக்கான படங்கள் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸை பாருங்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளீச் ஆகிருக்கு. ஸோ அடுத்த படம் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளீச் ஆகிருக்கு. அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முகத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் இந்த மாதிரி விழுந்திருக்கு. சரிங்களா? இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை சரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வழி இருக்குது. சரிங்களா? ஒன்று சாலிட் கலர் ஃபில் பண்ணி பார்க்குறது, இன்னொன்று ப்ரஷ் டூல் எடுத்து சாம்பிள் கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணுறது, இன்னொன்று க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வச்சு நாம் சாம்பிள் எடுத்து பெயிண்ட் பண்ணுறது. சரிங்களா? ஒரு வழிகளாக நாம் பார்க்கலாம். ஒரு வழியும் ஒவ்வொரு பிக்சருக்கும் வேறு வர மாதிரி நம்மளுக்கு பயன்படும். இப்போ முதல்ல என்ன பண்ணலாம், இந்த பிக்சரை நான் என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ என்னுடைய ஃபோட்டோஷாப்பு 7.0 பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன். எந்த ஃபோட்டோஷாப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, ப்ளீச் ஆயிருக்கு. இப்போ இதை ஈஸியாக எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாலிட் கலர் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சாலிட் கலர் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த சாலிட் கலரில் என்ன கலர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சில் இந்த ஒயிட்டாக, அதாவது ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் வருது பார்த்தீங்களா, இந்த கலர் நீங்கள் வச்சுக்கணும். அதுவும் பிரைட்டான கலர் வைக்கணும், பிரைட்டாக இருக்கக்கூடிய கலர். சரிங்களா? இந்த மாதிரி டார்க்காக நம்ம வைக்கக்கூடாது, திக்கான கலர் வைக்கக்கூடாது, பியூர் ஒயிட்டாகவும் நம்ம வைக்கக்கூடாது. இந்த கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடுங்க. கரெக்டாக இந்த கலர் தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம ரெண்டாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலரை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி லேயர் இருக்குது, முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஃபில் ஆயிருக்கு. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட பிளெண்டிங் மோட் மல்டிபிள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். மல்டிபிள் சேஞ்ச் பண்ணதும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். படத்தில் பாருங்கள், உங்களுக்கு இது வந்து மல்டிபிள் அப்ளை பண்ணி சாலிட் கலர் ஃபில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய படம். இப்போ பாருங்கள் அந்த ப்ளீச் ஏரியா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதே இந்த சாலிட் கலரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ளீச்சாக இருக்க இடங்களில் மட்டும்தான் இது தேவை. சரிங்களா? அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை மாஸ்கிங் அப்ளை பண்ணி பெயிண்டிங் பண்ண போகிறோம். இந்த ப்ளீச் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்ட்ரோல் ஐ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், கீபோர்டில் மாஸ்க் இன்வெர்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம், ப்ரஷ் டூல் நீங்கள் எடுத்துக்கங்க. இங்கே உங்களுக்கு பிளாக் கலர் இருக்கும்போது இங்கே ஒயிட் கலர் நீங்கள் வச்சுட்டு உங்களோட ப்ரஷ் சைஸை பெருசு பண்ணிக்கிடுங்க. தேவையான இடங்களில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் ஃப்ளோ ஒப்பாசிட்டி எதையுமே நான் கம்மி பண்ண போகிறதில்ல, கம்மி பண்ணாமல் தான் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். சரிங்களா? பெயிண்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ரெண்டாவது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே நான் வந்து எங்கெல்லாம் ப்ளீச் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறேன், பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? தேவையான இடங்களில் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் கலர் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. சரிங்களா? பெயிண்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ப்ளீச் அதிகமாக இருக்க இடங்களில் நம்ம என்ன பண்ணிட்டோம், பெயிண்டிங் பண்ணியாச்சு. சரிங்களா? பண்ணிவிட்டு இதோட கலர் வந்து கொஞ்சம் ரெட் கலராக இருக்குங்களா, இங்கே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணலாம், லெவலை மட்டும் லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இந்த ஸ்கின்னோட டோன் வந்து க்ரீனாக இருக்குது, லைட் க்ரீன். அந்த க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த டோன் மாறிடும். பொறுமையாக பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம டோன் ஓகே. இப்போ இந்த ப்ளீச் அதிகமாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு வேளை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபுல்லாக டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் படங்களில் அந்த வேரியேஷன் தெரியும். ஸோ எனக்கு ஒரு 69% ஓகே. இப்போ பாருங்கள், இந்த படத்தை நாம் ஒரிஜினல் படம் இது ப்ளீச்சை கண்ட்ரோல் பண்ணது பார்த்தீங்களா, எந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்கோன்ட்டு. அதுக்காக இதை ஃபுல்லாக வச்சு ரொம்ப அதிகமாக நம்ம காட்டிடக்கூடாது. சரிங்களா? எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. இது வந்து ஒரு மெத்தட், அதாவது சாலிட் கலர் அப்படிங்கிறத ஃபில் பண்ணி பண்ணக்கூடியது ஒரு மெத்தட். இப்போ இந்த படத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன், க்ளோஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்த சாம்பிள் கலர் நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ இவங்க ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருந்தது, அதனால் நம்ம அந்த சாலிட் கலர் போட்டோம், அது சரியாயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டு கலர் பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் இருப்பாங்க நிறைய பேர். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம இந்த சாலிட் கலர் அப்படிங்கிறது போட்டலாம், போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் இங்கெல்லாம் ப்ளீச் ஆகிருக்கு. இப்போ இந்த படத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். இது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷை டைரெக்டாக போட்டு ஷூட் பண்ண படம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் வந்து பட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தெரியுது. சரிங்களா? இப்போ
இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிக்கிறேன், ஒரு சாலிட் கலர். இதில் இந்த ஒயிட்டாக, அதாவது இந்த ஸ்கின் டோன் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டோன் எடுத்துகிட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறோம். திரும்ப இதோட பிளெண்டிங் மோட் என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணிவிட்டு மல்டிபிள் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், டோட்டலாக நம்மளுக்கு ஸ்கின் டோன் மாறுது. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கின் டோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஸை நம்ம கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் டோனோட கலர், ஸ்கின் பார்த்திங்கன்னா லைட்டாக தான் இருக்குது. சரிங்களா? இதை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கலர் இருக்குது. இப்போ இதில் நம்ம இதில் வந்து ஒரு வாட்டி நம்ம பெயிண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த மெத்தட் பார்க்கலாம். கண்ட்ரோல் ஐ கொடுத்தோம்னா நம்மளுக்கு மாஸ்க் இன்வெர்ட் ஆகிடும். ப்ரஷ் டூல் எடுக்கிறேன், அப்படியே பார்த்திங்கன்னா ப்ளீச் அதிகமாக இருக்க இடங்களில் என்ன பண்ணுறேன், ஒரு பெயிண்ட் பாருங்கள், ப்ளீச் அதிகமாக இருக்க இடங்களில் மட்டும் ஒரு பெயிண்ட் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இது வந்து நமக்கு ஓகே. இதோடைய ஒப்பாசிட்டி என்ன பண்ணலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ளீச் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். அதாவது ப்ளீச் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் இன்னும் நம்மளுக்கு இது வந்து அந்த ஒயிட் அப்படிங்கிறது போகணும் அப்படின்னா வேறு மெத்தடில் தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தடில் பண்ணால் நம்மளுக்கு ப்ளீச் கண்ட்ரோல் ஆகிருக்கு. சரிங்களா? அதாவது அந்த லைட்டிங் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. இப்போ அடுத்த மெத்தடை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சாலிட் கலரை மறைச்சி வச்சிட்டோம். கீழே ஒரு லேயரை வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கலாம் அந்த லேயரை. சரிங்களா? போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ப்ரஷ் டூல் எடுங்க. ப்ரஷ் டூல் நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய ஃப்ளோ அப்படிங்கக்கூடியது 5% நீங்கள் மாற்றிக்கிடுங்க. இப்போ இது என்ன மெத்தடுனா பெயிண்டிங் மெத்தட். இப்போ பாருங்கள், இந்த மெத்தடில் கலர் வந்து இந்த இடத்துல சாம்பிள் எடுங்க உங்கள் பிக்சரில். சரிங்களா? நீங்கள் எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே சாம்பிள் எடுக்கும். ஒயிட்டில் கிளிக் பண்ணால் இங்கே ஒயிட் ஆகுது பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதே நான் ஸ்கின்னில் கிளிக் பண்ணால் இந்த ஸ்கின் கலர் வருதா, பிளாக்கில் கிளிக் பண்ணால் பிளாக் வரும். சரிங்களா? இப்போ இந்த சாம்பிள் கலர் எப்படி இருக்குன்னா, ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்கர் டூலாக மாறிடும். ப்ரஷ் டூல் வந்து ஷார்ட்கட். ஆல்ட்டை அழுத்தினா இந்த கலர் சாம்பிள் எடுக்கக்கூடிய டூலாக மாறிடும். ஆல்ட்டை விட்டிங்கன்னா ப்ரஷ் டூல் அப்படியே இருக்கும். இந்த கலர் சாம்பிள் எடுங்க, ப்ரஷ்ஷை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இந்த கலர் சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெயிண்ட், கலர் சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக பெயிண்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ தான் ரொம்ப அதிகமாக பெயிண்ட் பண்ணாலும் கம்மியாக தான் ஆகும். காரணம் என்னென்னா இதோட ஃப்ளோ லெவல் வந்து நம்ம கம்மி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், பொறுமையாக அப்படியே பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து இங்கே எதுக்காக சாம்பிள் கலர் எடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த சாம்பிள் கலர் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா அந்த இதில் இருக்கக்கூடிய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மாறிடும். சரிங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே கலர், அதாவது இந்த ஒரு கலரை மட்டும் வச்சு பெயிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு கலர் மட்டும் என்ன பண்ணோம் அந்த இடத்துல தெரியும் தனியாக. அதுக்காண்டி தான் சாம்பிள் எடுத்து பண்ணுறது. கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் ஆல்ட்டை கிளிக் பண்ணி சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பெயிண்ட். சரிங்களா? அங்கங்கே, அதாவது இப்போ இந்த பக்கத்தில் இருந்து இங்கே பெயிண்ட் பண்ண போது இதை ஆல்ட்டை கிளிக் பண்ணி சாம்பிள் எடுத்து ஒரு பெயிண்ட், ஒரு கிளிக் சும்மா லைட்டாக மவுஸில் ஒரு கிளிக் பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பக்கம் ஒரு சாம்பிள் எடுத்து இப்படி ஒரு பெயிண்ட், இவ்வளோ தான். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், இதை பாருங்கள். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கிளிக் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ரஷோட சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். பெருசு பண்ணிவிட்டு அப்படியே பெயிண்ட் பண்ணுறோம். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் அந்த ப்ளீச் அழுங்க அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளீச் ஏரியா வந்து துப்புரா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும். இன்னொன்று 3வது மெத்தட் இருக்குது. அந்த 3வது மெத்தட் என்னென்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வச்சு நம்ம சாம்பிள் எடுக்கிறது. சரிங்களா? அது என்னன்னு இன்னொரு படத்துக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நாம் இதை சரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த படம் நம்ம பக்கத்தில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு மாதிரியாக இருக்கும். அதாவது ஜூம் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணி இருக்கும்போது தான் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணியிருப்போங்கிறது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இந்த ப்ரஷ் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து சாம்பிள் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரஷ்ஷோட ஃப்ளோ லெவல் 5% அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிடணும். எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, இந்த 5%ஐ நீங்கள் 100ல் வச்சுட்டு சாம்பிள் எடுத்து இப்படி பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகும். இதே அதோட ஃப்ளோ லெவலை வந்து 5%ஆக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பெயிண்ட் பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். சரிங்களா? இப்போ 2 மெத்தட் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2வது மெத்தட், ப்ரஷ் மெத்தட். சரிங்களா? இப்போ 3வது மெத்தட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ 3வது மெத்தடுக்கானதை பார்க்கலாம். என்னுடைய படத்தை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா ப்ளீச் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், என்னுடைய ஃபேஸில் ரொம்ப பார்த்தீங்கன்னா ப்ளீச் ஆகிருக்கு. 3வது மெத்தட் என்னென்னா க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுங்க. இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு இதில் மேலே ஒப்பாசிட்டி அப்படின்றத ஒரு 15%ஆக மாற்றிக்குங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணக்கூடியது தான். எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ட் அமுக்கி இங்கே ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கிளிக் 2 கிளிக், புரியுதுங்களா? ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு 1 2 ஒரு சாம்பிள் எடுத்து இங்கனிக்கு ஒரு ட்ராக்கு, இங்கனிக்கு ஒரு ட்ராக், புரியுதுங்களா? பொறுமையாக பாருங்கள். ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ட்ராக்கு, இங்கே ஒரு ட்ராக். சாம்பிள் எடுக்கிறது இந்த மாதிரி இடங்களில் உள்ளது சாம்பிள் எடுங்க. ஏன்னா இது ஒயிட்டாக இருக்கக்கூடிய இடம், சரிங்களா? இங்கே ஒரு சாம்பிள் எடுக்கிறேன், இப்படி ஒரு பெயிண்ட், இப்படி ஒரு பெயிண்ட். பாருங்கள், என்னோடய படத்தை நான் என்ன பண்ணுறேன், அதே போல் சாம்பிள் எடுத்துகிட்டு பொறுமையாக பெயிண்ட் பண்ணுறேன். அந்த ஒப்பாசிட்டி லெவலில் இன்னுமே நீங்கள் 10% கூட வச்சுக்கலாம், சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய டோனிங், அதாவது ஸ்கின் டோனிங் மாறினா பிரச்சனை இல்லை, ஷேப் வந்து மாறிடக்கூடாது, சரிங்களா? இப்போ இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நான் ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன், சரிங்களா? டூப்ளிகேட் போடாமல் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். எதுக்காக டூப்ளிகேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறது காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாணிக்கு ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு 1 2, சரிங்களா? நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஒரு சாம்பிள் எடுங்க, 1 2. அதே போல் இங்கே ஒரு சாம்பிள் எடுத்துகிட்டு 1 2. பொறுமையாக பண்ணுங்கள். நான் இப்போ என்ன பண்ணுறேன், அப்படியே சாம்பிள் எடுத்து பெயிண்ட் பண்ணுறேன். இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் மெத்தடும் நீங்கள் க்ளோன் ஸ்டாம்ப் டூல் பழகிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் புதுசாக வரீங்க, பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குழம்பும். ஆனால் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா பழகிடும், சரிங்களா? இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வந்து ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். 3 வழிகள் இருக்குது, சரிங்களா? உங்கள் படங்களை சரி பண்ணுறதுக்கு 3 வழிகள் இருக்குது. 3 வழியில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை மெத்தடை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஒயிட்டு ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு நீங்கள் நான் சொன்ன மாதிரிக்கு அந்த சாலிட் கலர் மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இல்லை இந்த மாதிரி பிளாக் ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு க்ளோன் ஸ்டாம்ப் டூல் மெத்தடு, அப்படின்னா ப்ரஷ் மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த இடத்த அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், என்னுடைய படத்தை நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஒரிஜினல், எடிட்டிங். இந்த க்ளோன் ஸ்டாம்ப் டூல் மெத்தட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த ப்ளீச் ஆனதுக்கான தடமே தெரியாமல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மறைச்சிடும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ப்ளீச்சாக இருக்குது, இதை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், சரிங்களா? இப்போ நம்ம 3 மெத்தட் பார்த்துருக்கோம். ஒன்று சாலிட் கலர் ஃபில் பண்ணி பெயிண்ட் பண்ணக்கூடியது, 2வது ப்ரஷ் டூல் எடுத்து பெயிண்ட் பண்ணக்கூடியது, 3வது க்ளோன் ஸ்டாம்ப் டூல் வச்சு பெயிண்ட் பண்ணக்கூடியது. உங்கள் படங்களில் இருக்கக்கூடிய வெளிச்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3 வழிகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். அடுத்த படம் பாருங்கள், இது ஒரிஜினலு, அதை சேவ் பண்ணலை, சரிங்களா? சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த படத்தையும் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சேவ் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் எஸ் கொடுத்து. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு படமாக நான் வியூ காட்டுறேன். இந்த படத்தை பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் இப்போ நம்ம ஃபுல் வியூவில் இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் படத்தை பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். ஒரிஜினல் எப்படி இருக்குது, ப்ளீச் அதிகமாக இருக்குது. எடிட்டிங்கில் பாருங்கள், அதை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த படம் பாருங்கள், இது ஒரிஜினல், இது எடிட்டிங். இந்த பெயிண்டிங் மெத்தடு ரொம்ப பொறுமையாக பண்ணால் போதும், ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி படங்கள், அதாவது ஒயிட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி நம்ம படங்கள் எடுக்கும்போது எப்படின்னா, பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருப்பாங்க, சரிங்களா? ஒருத்தவங்க ஸ்கின் வந்து ஒயிட்டாக இருக்கும், ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் வந்து கம்மியாக இருக்கும், டோன் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், படம் எடுக்கிறது அந்த கம்மியான டோன் இருக்கவங்களுக்கு டோன் வச்சு கேமராவில் ஷூட் பண்ணிடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், அதிகமாக அந்த கலர் அதிகமாக இருக்கவங்க வந்து படம் ரொம்ப ப்ளீச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் எடுக்கக்கூடிய படங்கள், ஒரு சில படங்கள் தவறுகள் வருது அப்படின்னா நீங்கள் அதை சரி பண்ணுறது இந்த மெத்தடை பயன்படுத்தி சரி பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,